Hi friends, welcome to Samria channel Hindi Big Boss 18 episode number 74. இன்னைக்கு எபிசோட்ல ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ருத்திகா வந்து டைம் காட் ஆயிட்டாங்க. அந்த டைம் காட் ஆகிற ப்ராசஸ்ல நடந்த பல விஷயங்கள்ல நிறைய பேரோட உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இதுல வந்து கரண் எவ்வளவு செல்ஃபிஷா இருக்காரு, அப்புறமா கஷிஷ், ஈரன் இவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க, அண்ட் ஸ்ருத்திகாவோட மனசு எவ்வளவு நல்ல விதமா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்த பத்தியும் வந்து இந்த எபிசோட்ல நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இதுக்கப்புறமும் ஸ்ருத்திகாவை வந்து வெறுப்பாங்களா மக்கள் அப்படின்ற அளவுக்கு தான் ஸ்ருத்திகா வந்து இந்த எபிசோட்ல பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அன்ஃபில்டர்டு கேரக்டர் காமிச்சிருந்தாங்க அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். இந்த ஹிந்தி பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிக் பாஸும் சேர்ந்து ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி பிளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இவங்களுக்குள்ள சிண்டு முடிச்சு விடுற வேலையெல்லாம் பண்றாரு. நம்மளோட தமிழ் பிக் பாஸ் எல்லாம் பிக் பாஸ் வந்து அவ்வளவா தலையிட்டுக்க மாட்டாரு. ஆனா இங்க வந்து ஒருத்தருக்கும் புரிய வைக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா, அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுமா, எல்லார பத்தியும் பண்ணா பரவாயில்ல. அதுல வந்து செலக்டிவா சில கண்டஸ்டன்ஸை மட்டும், முக்கியமா வந்து யாரெல்லாம் விவியன், ஈஷா அண்ட் அவினாஷ் இவங்களுக்கு அகெயின்ஸ்டா போறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்றத மட்டும் அப்படியே படம் போட்டு காட்டுறதோ விலைக்கு சொல்றதுமா எல்லாமே வந்து பிக் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அவினாஷும் ஈஷாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்ல போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அநேகமா பேசுறது வந்து ரஜத்தை பத்தி தான் எனக்கு தோணுச்சு. அது ஏன்னா நெக்ஸ்ட் சீன்லயே வந்து ரஜத்தை காமிச்சாங்க. ரஜத் வந்து ஷில்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரஜத் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற வேற, உன்னோட கருத்துக்கள் வேற என் கருத்துக்கள் வேற, ஸோ ரெண்டும் ஒத்து போக மாட்டேங்குது, அதனாலதான் நம்மளுக்குள்ள சண்டை வருது. நம்ம ரெண்டு பேருமே வந்து வேற வேற ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ரஜத் சொல்றாரு, நான் சாதாரணமா பேசினா கூட உங்களுக்கு திட்டுற மாதிரி இருக்கு, நான் என்ன பண்றது. ஷில்பா சொல்றாங்க, அது ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம கருத்துக்கள் வேற, அதனால அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரஜத் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ண பாக்குறாரு. ஆனா வந்து ஷில்பா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரண் வந்து ஷில்பா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. விவியன் வந்து ஒரு நாமினேஷன்னால உங்களோட இந்த 70 days ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. நாமினேஷன்னால உடையல, அது உடைஞ்சதுக்கு ரீசன் வந்துட்டு விவியனோட ஆட்டிடியூட் தான். இந்த சைட் பாத்தீங்கன்னா அவினாஷ் அண்ட் விவியன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல அவினாஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச ஷில்பா எப்படி, அவங்க வந்துட்டு என்ன சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து விவியன் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க, ஏன் இப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தடவை பாருங்க அவங்க வந்து கேட்க கூட இல்ல, அப்படி மாறி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் விவியன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி வந்து இங்க பிளே பண்றது வந்து ஷில்பாவும் கிடையாது, விவியனும் கிடையாது. இங்க பிளே பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவினாஷ். அழகா யோசிச்சு ஒரு காயினா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் விவியன் வந்து அவினாஷ் கையில ஒரு பொம்மை மாதிரி மாட்டிட்டு இருக்காரு. அவர் வச்சு சூப்பரா பிளே பண்ணிட்டு இருக்காரு அவினாஷ். கரண் கேட்டுட்டு இருக்காரு ஷில்பா கிட்ட, வந்து பேசி இதை வந்து முடிச்சு வைக்க ட்ரை பண்ணலாமான்ட்டு. ஷில்பா வந்து நோ அப்படி சொல்றாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ ஃப்ரெஜைலா, இவ்வளோ நாள் நீங்க உருவாக்குன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ ஃப்ரெஜைலாவா இருக்கு, ஒரு சின்ன நாமினேஷன்னால அது உடஞ்சு போற அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஷில்பாவை கரண் கேட்டுட்டு இருக்காரு. அவினாஷ் ஈஷா வந்து சிங்க் கழுவுற இடத்துல வந்து ஏதோ ஒரு கிரிஞ்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கை நனைதான், தண்ணியில நனைதான். ஸோ வந்துட்டு நான் உனோட ஷர்ட்டை தூக்கி விடுறேன் அப்படின்ற மாதிரி, ஹேண்ட்ல இருக்கிற அந்த துணியை வந்து தூக்கி விடுறேன் அப்படின்ற மாதிரி, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இழுக்கிறாங்க. அதுக்கு அவினாஷ் வந்து ரொம்ப வைல்டா பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு, அது ஃபோன் வந்து சரியான விதத்துல இல்லை அப்படின்னு ஈஷா சொல்றாங்க. அப்பா அம்மா எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு நீ எதுக்கு என் அப்பா அம்மா பத்தி பேசுற அப்படின்னு அவினாஷ் கேட்கவும், நான் பேசாம யாரு பேசுவா அப்படின்னு ஈஷா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம்னே கரண் அண்ட் அவினாஷ், ஷில்பா அண்ட் விவியன் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி பேசலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து ஷில்பா மேமோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்கன்னு கரண் சொல்லவும், இவரும் சொல்றாரு விவியனும் வந்து ஹர்ட் ஆயிருக்காரு, 50 days இங்க 50 days அங்க அப்படின்ற மாதிரி அது சொல்றது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஓகே, ஃபன்னுக்காக சொல்றாங்கன்னா ஷில்பா மேம் ஓகே. ஆனா வந்து அது நிஜமாவே அவங்க சொல்லிட்டு அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது, விவியனுக்கு அது ஹர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. ஏன் வந்து ஷில்பா வந்து 100 daysமே வந்து ரெண்டு பேருக்காகவும் இருக்கக்கூடாது, எதுக்கு வந்து 50 days பிரிச்சு வச்சு அண்ட் இவரை வந்து புல் டவுன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவினாஷ் கேட்கிறாரு. அதுக்கு வந்து கரண் சொல்றாரு, இல்ல ஃபர்ஸ்ட் 50 daysல வந்து ரொம்ப வந்து விவியனுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்ட மாதிரி, அதாவது எனக்கு பண்றதை விட அவர் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணிட்ட மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதை கவர் அப் பண்றதுக்காக இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கரண் சொல்றாரு. ஸோ அவினாஷ் வந்து கவர் அப் பண்றாங்க. ஸோ அவங்க கவர் அப் பண்ணும் போது ஆப்போசிட் பர்சனுக்கு அது கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவினாஷ் கேட்கிறாரு. விவியன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, சாராவை வம்பெழுத்துட்டு இருக்காரு. மைக்ல எல்லாம் பெயிண்ட் போட்டு ரணகலம் பண்ணிட்டீங்க போல அப்படின்ற மாதிரி. அது சாராக்கு வந்து ஆமா நீங்களாம் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போறாங்க. ஏன் நின்னு பேச போயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுக்காம வெளியில போறாங்க. நான் நின்னுலாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு வெளியில போயிட்டு அவினாஷை பார்த்துட்டு உனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்றாங்க. அவினாஷ்க்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. அதுக்கப்புறமா விவியன் வெளியில வராரு. சரி வா இப்போ பேசலாம், வா என்ன நடந்தது, எதனால நீ கோவமா இருக்க, எல்லாம் பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்றாரு. அண்ட் இங்க இருந்தும் சாரா வந்து எந்திரிச்சு போறாங்க. போயிட்டு சொல்றாங்க, இவர்கிட்ட பேசணுமா, இவர்கிட்ட பேசினாலும் இவருக்கு புரிய போறது இல்ல, என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஈஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, முடிஞ்சிருச்சு ஈஷா, எல்லாமே முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஈஷா சொல்றாங்க, நான் இப்போ உங்ககிட்ட பேச விரும்பல, நீ நல்ல மூட்ல இருக்கும் போது நம்ம பேசலாம், இப்போ நீ உன்னோட மென்டல் ஸ்டேட்டஸ் வந்து சரியா இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க. சாராவை பொறுத்த வரைக்கும் அவினாஷ் வந்து விவியனை திருப்பி விடுறாங்க நம்ம பக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. யாமினி வந்து சாரா கிட்ட சொல்றாங்க, உன் ஆங்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணு, உன்னை வந்து எல்லாரும் வந்து பேசி பேசி வந்து உன்னை பைத்தியமாக்க பாக்குறாங்க, நீ வந்து அந்த மாதிரி ஆகாத, அவங்க ட்ராப்ல மாட்டாதன்ற மாதிரி யாமினி வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சாத் வந்து கேக்குறாங்க, என்ன நடந்தது, எதுக்காக வந்துட்டு நீங்க விவியன் மேல கோமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து நான் பைத்தியமாக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சிரிச்சுட்டு போறாங்க. அதுக்குள்ள விவியன் உள்ள வந்துட்டு திரும்பவும் சாராவை வம்பிழுக்கிறாரு. அப்ப யாமினி சொல்றாங்க, இப்பதான் கஷ்டப்பட்டு அவளை அமைதியாக்கி இருக்கோம், நீங்க திரும்பி ஆரம்பிக்காதீங்க அப்படின்ற மாதிரி, நீ இது நடுவுல வராதன்ற மாதிரி விவியன் சொல்றாரு. திக்விஜயோட சேர்ந்து சாத் வந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. விவியனும் சாராவும் பேசுறதை பார்த்து அதுக்கு கோபப்பட்ட சாரா வந்து சொல்றாங்க, அப்படி ஒன்னும் காமெடி இங்க நடக்கல, நீங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு, மூஞ்சிலே காஃபியை ஊத்துட்டுமா சுட சுட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுக்கும் சிரிச்சிட்டு இருக்காங்க திக்விஜயும் சாஹாத்தும். வந்து இன்னும் கோபப்படுத்துறாரு சாராவை, நீ என்ன உன்னோட பிரெயினை வச்சு யோசிப்பியா இல்லைன்னா வந்து முடிய வச்சு யோசிப்பியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அவினாஷும் ஈஷாவும் வந்து இப்ப மேல என்ன நடந்தது, அதாவது மேல உட்காந்து அவங்க ரெண்டு பேர் பேசுனது என்னத்தை பத்தி பேசினாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரண் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொன்னேன். ஸோ நான் வந்து விவியன் சைடுக்கும் அவங்க வந்து ஷில்பா சைடுக்கும் டிபேட் பண்ணிட்டு இருந்தோம், டிபேட்னா வேற லெவல்ல நாங்க டிபேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. நைட்டு பாத்தீங்கன்னா சும்மா கரணை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து விட முடியாத அளவுக்கு கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு கேக்குறாங்க, கரண் இந்த பில்லோ எதுக்கு நம்ம நடுவில் உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி. அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பில்லோ இருக்கு, இந்த பில்லோ என் நடுவில் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க சொல்லிட்டு சும் சொல்றாங்க அவரை பார்த்து. அப்புறம் ரெண்டு பேரும் தூங்குறாங்க. தெரியல எதுக்கு வந்து பில்லோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கு, இல்லைன்னா வந்து கரண் என்ன பண்றாரு தெரியல, அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பில்லோ இருக்கு. அப்பதான் வந்து பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல, ஸ்ருதிகாவோட நல்ல டேர்ம்ஸ்ல தானே இருக்காங்க. சும் போயிட்டு வந்து ஸ்ருதிகா பக்கத்துலயே படுக்கலாம்ல, அது என்ன கரண் பக்கத்தையே செட்டில் ஆகுறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, வேக்கப் சாங், எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா சும் அண்ட் விவியன் உட்காந்து பேசுறதை காட்டுறாங்க. சும் வந்து விவியன் கிட்ட கேட்டு இருக்காங்க, நீ வந்து கரண் அண்ட் ஷில்பா இவங்க ரிலேஷன்ஷிப் பத்தி இன்செக்யூர்டா ஃபீல் பண்றியா அப்படின்ற மாதிரி. விவியன் சொல்றாரு, இன்செக்யூர்டாலாம் அப்படிலாம் கிடையாது, நான் எங்க வந்து எக்ஸ்க்ளூசிவா இல்லையோ நான் அங்க இருக்க மாட்டேன், அதாவது வந்து அவருக்கு எங்க இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அவருக்கு ஒரு தனித்துவம் இல்லாத மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல அவர் இருக்க மாட்டாராம். அப்போ வந்து சும் கேட்கறாங்க, ஓகே அவினாஷ் கிட்ட உனக்கு தனித்துவம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, அவினாஷ் ஈஷா கிட்ட எனக்கு என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்றது வந்து என் பீப்புளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் அவினாஷ்க்கு நீங்க ப்ரையாரிட்டி கிடையாது, ஷில்பாவுக்கு வந்து நீங்க ப்ரையாரிட்டி கிடையாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்க சூஸ் பண்ணாங்கல்ல கரனுக்கு. ஸோ அவினாஷ்க்கு ஈஷா தான் வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிறது வந்து பிடிக்காது, அதனால எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. சும் சொல்றாங்க, உனக்கு வந்து இப்போ புரியாது, வெளில போன பிறகு புரியும், வெளியே போயிட்ட பிறகு நான் வந்து ஃபோன் பண்ணி பேசி உங்ககிட்ட சொல்லுவேன், பாரு நான் சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஃபோனே பண்ண மாட்டாங்க, ஆனா நான் வந்து உனக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன். வெளியில வந்து விவியன் வந்து அவினாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து சும் கிட்ட பேசிட்டு வந்தேன், அவங்க வந்து நீ என்ன இவங்களுக்கு அவினாஷ்க்கு நீ தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ்னு நினைக்கிறியா, நீ தான் வந்து இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவினாஷ்க்கு ஈஷா தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவினாஷ் சொல்றாரு, நீங்களும் சொல்ல வேண்டியதானே எனக்கும் ஈஷா தான் இம்பார்ட்டன்ட்னு. உடனே ஈஷா சொல்றாங்க, நானே வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஈஷா தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ப்ரையாரிட்டியா. அவர் என்ன கேம் விளையாடுறாருன்னே புரியல. இங்கேயும் வந்து ஆமான் மண்டையாட்டாரு. அவர் வைஃப் கிட்ட போயிட்டு அவினாஷ் ஈஷா இவங்க யாருமே வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்றாரு, இந்த ரிலேஷன்ஷிப்பை வெளில கொண்டு வர போறது இல்லைன்னு சொல்றாரு. ஆனா வந்து இவங்க கிட்ட வந்துட்டு ஆமா நீங்களாம் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. என்ன கேம் விளையாடுறாரு சத்தியமா புரியல. அவர் வந்து அவினாஷ் எதிர்க்க பயப்படுறாரு. நாளை பின்ன அவினாஷ் எதிர்த்தா அவரை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசணும். அப்படி அவினாஷ் கேள்வி கேட்கும் போது இவரால் வந்து பதில் சொல்ற இடத்துல நிக்க முடியாது. அவினாஷை ஃபேஸ் பண்றதுக்கு விவியனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனாலேயே வந்துட்டு விவியன் வந்து அவினாஷ்க்கு அப்போசிங்கா போக மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலா வந்து இங்க அப்போசிங்கா போயிருக்க வேண்டியது யாரு கிட்டனா அவினாஷ் கிட்ட தான். அவினாஷ் தான் வந்து டைரக்டா விவியனை காம்படிஷனா நினைக்கிறாரு. இப்ப ஷில்பா சும்மா வந்து வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, விவியன் அங்க இருக்காரு. சும்மா வந்து ஷில்பா போக சொல்றாங்க. சும்மா வந்து இல்ல எல்லா வேலையும் நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து ஃபுல்லா முடிக்கலாம், நாங்க வந்து வேலையா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி நாங்க ஃபுல்லா முடிப்போம், எப்பவுமே வந்து மிச்சம் வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ பின்னாடி வந்து விவியனும் வந்து வா எப்படி சூப்பரா
பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமாங்க, நாங்க ரிலேஷன்ஷிப்பை கூட பாதியில விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு விவியனை பார்த்து கலாய்க்கிறாங்க. ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் வந்து உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அதுக்கு சும் சொல்றாங்க, நான் இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்கேன்ல அப்படின்னு. ஓ, அதனாலதான் பேசுறியா, டிஸ்அக்ரிமெண்ட் டிஸ்அப்ரூவல் எல்லாமே வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, சாரா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஷில்பா, வா நீ சமைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு, ஓகே நான் பன்னீர் சமைக்கிறேன்னு அவங்க வராங்க. சாரா வந்து இல்ல நீங்க எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஷில்பா சொல்றாங்க, யாரும் செஞ்சா யாரு செய்வா, பாத்திரம் வர கழுவ கிடக்கு, யாருமே கழுவவும் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் விவியன் கேட்கிறாரு, யாரு பாத்திரம் கழுவுல ஷில்பா, யாரு பாத்திரம் கழுவுல அப்படின்னு கேக்குறாங்க. ஷில்பா வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. விவியனுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்து கஷிஷ் அண்ட் ஈடனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து வேலையே செய்யறது இல்ல, வீட்டுல சும்மா மேக்கப் போட்டு சுத்திட்டு இருக்காங்க, அதுக்குதான் வீட்டுக்கு வந்திருக்காங்களா, நான் எதனா ஒரு நாள் கேட்டிருப்பேனா இவங்களை ஏன் வேலை செய்யறது இல்ல அப்படின்றது மாதிரி அப்படின்னு. ஆனா நான் தப்பு செஞ்சா மட்டும் உடனே வந்து 2 பேரும் என்ன விட்டுறது கிடையாது, விட்டுட்டு போயிடுறாங்க, என்ன கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சாரா. யாமினியும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் தப்பு பண்ணா கூட அவங்க கிட்ட வந்து பேசுறது கிடையாது, அப்படியே அவங்களை அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. சோ இது வந்து அவங்களுக்கு சாராக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கஷிஷ் வந்து சாத்தை பத்தி எவ்வளவு அசிங்கமா திட்டினா, அதுக்கு கூட வந்து அவ சாரி கூட கேட்கல. நான் அதை பத்தி எதுனா பெருசா எடுத்துட்டு போனேன்னா, நான் அவங்க முன்னாடி அவங்களை அசிங்கப்படுத்தினா எதுவுமே பண்ணல, அப்புறம் இது என்ன, இது கன்வீனியன்ஸ்க்காக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சாரா ரொம்ப வருத்தமா ரஜத் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதே டைமுக்கு ஷில்பா வந்து அங்க கரண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முந்திலாம் வந்து எனக்கு விவியன் இந்த மாதிரிலாம் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும், அழுகையா இருக்கும், வருத்தப்படுவேன், ஆனா இப்ப எதுவுமே இல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஃபீலே நான் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரண் வந்து நீங்க கம்ப்ளீட்டா மாறிட்டீங்க, வேற பர்சனாவே ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிட்டு இருக்காரு. என்ன குட் வே தான். பிக் பாஸ் வந்து எல்லாரையும் டாஸ்க்காக அசம்பிள் பண்ண வைக்கிறாரு. சோ டாஸ்க் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இந்த கண்டெண்டர்ஸ் வந்து சேவ் பண்ணும். அதாவது ஸ்ருதிகா, கரண், திக்விஜய், ஷில்பா, விவியன், நிஷா இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் கண்டெண்டர்ஸ் இல்லையா. சோ இவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, வெளியில இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட்ஸை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா மத்த கண்டெண்டர்ஸ் எல்லாம் யாரை சப்போர்ட் பண்ண போறாங்களோ அவங்களோட பேஸ்கெட்ல வந்து ஃப்ரூட்ஸை ஃபில் பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து ஜட்ஜா இருக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜத். சோ ரஜத் என்ன பண்ணும், ரஜத்க்கு வந்து ஒரு சவுண்ட் வருமா, ரஜத் போய் பழம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான வாய்ஸ் போட்டாங்க. சோ இந்த வாய்ஸ் கேட்கும் பொழுது ரஜத் வந்து ஃப்ரூட் சாப்பிட ஆரம்பிக்கணுமா. ஒரு டைமுக்கு 3 ஃப்ரூட்ஸ் மேல சாப்பிடக்கூடாதான். சோ அவருக்கு வந்து பெரிய வாழைப்பழம் வச்சிருக்காங்க. சோ அந்த 3 வாழைப்பழத்துக்கு மேல அவர் வந்து ஒரு தடவைக்கு சாப்பிடக்கூடாது. சோ அவருக்கு பிடிச்ச ஆளுங்க இருக்கும் பொழுது அவர் ஸ்லோவா சாப்பிடலாமா, இல்ல அவருக்கு பிடிக்காத ஆளுங்க இருக்கும்போது ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு வெளியில வர சொல்லிடலாமா. சோ அவர் கொடுக்குற டைம்குள்ளதான் வந்து இந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியும். எடுத்துட்டு வந்துட்டு வெளியில இருக்கிற அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து அவங்க பேஸ்கெட்டை ஃபில் பண்ண முடியும். சோ இதுதான் காம்படிஷன். சோ யாரை சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களை சப்போர்ட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. சப்போர்ட்டர்ஸ் வச்சுதான் இந்த கேமே விளையாட போறாங்க. கண்டெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்க பேஸ்கெட்ல இருந்து எடுக்கலாம், அடுத்த கண்டெண்டர்ஸ் பேஸ்கெட்ல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். சோ இப்ப சப்போர்ட்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். யாரை சப்போர்ட் பண்ண போறாங்க, யாரோட பேஸ்கெட்டை ஃபில் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். சோ அவினாஷ் ரஜத் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நானும் விவேனும் வந்து ஈஷாக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நாங்க வந்து அவங்க பேஸ்கெட் தான் ஃபில் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ரஜத் கிட்ட நீ வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஈஷா வந்து டைம் கார்டு ஆகணும்னு ஆசைப்படுறா அப்படின்ற விஷயத்த வந்து ரஜத் காதுல வந்து அவினாஷ் போட்டாரு. இப்ப அவினாஷ் போயிட்டு கஷிஷ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நீ யாரை சப்போர்ட் பண்ண போற அப்படின்ற மாதிரி. கஷிஷ் சொன்னாங்க, நான் மோஸ்ட்லி சும், அப்புறம் செகண்ட் யாரை சப்போர்ட் பண்ண போறேன், நான் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஈடன் கிட்டயும் வந்து அவினாஷ் கேட்கிறாரு யாரை சப்போர்ட் பண்ண போறேன்ட்டு. அவங்களும் சும் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ருதிகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈஷா கிட்ட சொல்றாங்க, கஷிஷ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா, வந்து சும்க்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஃபைன் அப்படி. சோ உனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் வச்சிருக்காங்கன்னா, நானும் விவியனும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாங்க. கரண், ஷில்பா, திக்விஜய், ஸ்ருதிகா, 5 பேருமே இவங்க 5 பேருமே வந்து கண்டெண்டர்ஸ் இல்லையா. சோ இவங்க 5 பேருக்குள்ளேயே போட்டி நடந்துட்டு இருக்கு. சோ இவங்க வந்து உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, கரணும் திக்விஜயும் முக்கியமா. கரண் வந்து முதல்ல ஸ்ருதிகாவை கேட்கிறாரு, நீ வந்து உனக்காக விளையாட போறியா அப்படின்ற மாதிரி. ஸ்ருதிகா சொல்றாங்க ஆமான்னு சொல்லிட்டு. திக்விஜய் என்ன சொல்றாரு, சரி ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாருமே நம்மளுக்காக விளையாடுற மாதிரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எல்லாரும் போய் சும் பேஸ்கெட்டை ஃபில் பண்ணிடுவோம், சோ சும்மா வந்து டைம் கார்டு ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இதுல வந்து ஸ்ருதிகாக்கு பெருசா ஒப்புதல் இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்ருதிகா என்ன சொல்றாங்க, ஸ்டார்டிங்ல நம்ம எல்லாருக்காகவும் விளையாடுவோம், எல்லாருக்கும் சஃபிஷியன்டான ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா ரஜத் வந்து டிசைட் பண்ணிட்டோம் யார் வந்து வின் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இல்ல யாருக்காவது கம்மியா இருக்கு, நம்மள ஒருத்தருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னா நம்ம எல்லாரும் போயிட்டு அவங்களோட பேஸ்கெட்ல கொட்டிடலாம். சோ நம்ம குரூப்புக்குள்ள நம்ம வந்து விளையாண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்ருதிகா சொன்னாங்க. இங்க வந்து ஸ்ருதிகா வந்து நான் சும்மா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லவே இல்லை. முன்னாடியே அவங்க தனியா விளையாடுறேன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அடுத்த எல்லாத்தையும் கம்மியா இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்து வந்து கொட்டிடலாம் அப்படின்ற மாதிரி, யாரு பேஸ்கெட்ல அதிகமா இருக்கோ அவங்க பேஸ்கெட்க்கு கொட்டிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸ்ருதிகா கிளியரா சொன்னாங்க. இப்ப டாஸ்க் ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா இடன் அண்ட் கஷிஷ் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. என்னடா இது அதிசயமா இருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது ரஜத் கேட்கிறாரு, என்ன ஆல் ஆஃப் அ
சடன் வந்து நிறைய பேர் ஸ்ருதிகாக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கவும் ஈடன் சொல்றாங்க ஸ்ருதிகா வந்து கரனோட கையில பப்பட்டா இருந்து வேலை பார்க்க மாட்டா. சோ கரனோட கையில ஒரு கை பொம்மையா இருந்து வேலை பார்க்க மாட்டா. அவ வந்து தனியா விளையாடுவா, அதனால நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஈடன் சொல்றாங்க. கஷிஷும் வந்து அதே பாயிண்ட தான் சொல்றாங்க, அதுக்காக தான் நான் சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி. ஈஷா வந்து ஈடனை தனியா கூப்பிட்டு கேட்கறாங்க, எதுக்கு ஸ்ருதிகா நீ சும்மா ஸ்ருதிகா தானே சொன்ன, வை ஸ்ருதிகா ஆல் ஆஃப் அ சடன் அப்படின்னு சொன்னவும் அதுக்கு இவங்க சொல்றாங்க, ஈடன் சொல்றாங்க சும்னா வந்து டைம் கார்டு ஆனா நம்மளுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனை ஆகும் அண்ட் அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து அவங்க குரூப்பா தான் இருப்பாங்க. ஸோ நம்மள வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஆனா ஸ்ருதிகா வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் பர்சன், ரைட்டு ராங்கு அதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவா. ஸோ அவளை நம்ம டைம் கார்டு ஆகணும்னா அவளை வச்சு நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இடனுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வந்து ஸ்ருதிகாவை டைம் கார்டு ஆகணும்லாம் இல்லை, அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து டைம் கார்டு ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் இப்போ கஷிஷ் போய் ஸ்ருதிகா கிட்ட கேட்கறாங்க, நாங்க வந்து கொடுக்குறோம் உனக்கு எல்லாத்தையும், நீ வந்து இன்கேஸ் நீ எங்களை ஏமாத்திட்டோம்னு நாங்க என்ன பண்றது. அதாவது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நீ போயிட்டு கரண்ட்க்கு இல்ல சும்க்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா என்ன பண்றது, ஒருவேளை நீ பயாஸ்டா வந்துட்டேன்னா நாங்க என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே ஸ்ருதிகா வந்து இல்ல நான் அப்படி இருக்க மாட்டேன், கண்டிப்பா நீ வந்து என்ன பாத்துருக்க இல்லையா, சோ நான் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் கஷிஷும் வந்து ஸ்ருதிகா கிட்ட ஆல்ரெடி கேட்டு வச்சுக்கிறாங்க, நாங்க கொடுக்குறோம் இல்லையா அதை வந்து நீ யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் ஸ்ருதிகாவும் எல்லா ஆர்டிபிஷியல் ஃப்ரூட்ஸையும் வாங்கிட்டு அந்த பேஸ்கெட் குள்ளேயே உட்காந்துக்கிறாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸும் அப்படிதான் உட்காந்துருக்காங்க. ஈஷாக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் வந்து அவினாஷ் மட்டும் தான் இல்லையா. என்னதான் வந்து ரஜத் மெதுவா பழம் சாப்பிட்டு அவினாஷ் நிறைய எடுத்துட்டு போய் போட விட்டாலும் அந்த டைம்குள்ள அவங்களால ரொம்ப ஃபில் பண்ண முடியல. அண்ட் வெளியில பாத்தீங்கன்னா திக்விஜய் அண்ட் கரன்லாம் வந்து அவினாஷ் அண்ட் ஈஷா பேஸ்கெட்ல இருந்து ஃப்ரூட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா திக்விஜய் அண்ட் கரனுக்கு வந்து யாருமே சப்போர்ட்டர்ஸ் இல்லை. திக்விஜய்க்கு வந்து சாகத் இருந்தாங்க, பட் சாகத்தை வந்து பெருசா எடுக்கவும் விடல, கடகடன்னு வாழைப்பழத்தை சாப்பிட்டு ரொம்ப எடுக்கலாம் விடல. சாகத்தால வந்து ரொம்ப நிறைய ஃபில் பண்ண முடியல திக்விஜய்க்காக. ஸோ திக்விஜய் அண்ட் கரனோட பேஸ்கெட்டும் காலியா இருக்கு. ஷில்பா தான் வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல, ஸோ ஷில்பா பேஸ்கெட்டும் காலியா இருக்கு. சும்க்கு வந்து கொஞ்சம் பேர் பண்றாங்க, அதாவது திக்விஜய்க்கு அவரு கிடைக்கிறது எல்லாமே வந்து சும்க்கு கொடுக்குறாரு. அண்ட் இப்போ வந்து ஃபுல்லா அவங்களோட பேஸ்கெட் ஸ்ருதிகா பேஸ்கெட்ல தான் இப்ப நிறைய இருக்கு. நிறைய ஈடன் அண்ட் கஷிஷ் கொண்டாந்து நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. 75% ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அவங்க பேஸ்கெட்ல இருக்கிறது வந்து ஈடன் கஷிஷ் கொடுத்தது தான். ஸோ அவங்களை யாருமே அட்டாக் பண்ணல, கொஞ்சம் சேஃப்டியா தான் உட்கார்ந்துருக்காங்க. அண்ட் விவியனை தான் வந்து ரொம்ப அடிச்சு பிடிச்சி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டைம் வந்துடுச்சு, இப்போ வந்து பேசிக்கிறாங்க. வந்து சொல்றாங்க, நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாரும் வந்து என் பேஸ்கெட்ல போட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஸ்ருதிகா சொல்றாங்க, இல்ல நான் போட்டேன்னா கூட வந்துட்டு நீ வின் ஆக முடியாது. ஏன்னா அங்க வந்து விவியன் ஈஷா அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய இருக்கு. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணாலே ஒருத்தர் அவங்கள யாராவது ஒருத்தர் வின் ஆயிடுவாங்க. அண்ட் இப்போ இதை கொண்டாந்து போட்டா கண்டிப்பா வந்து சும்மால வந்து வின் பண்ண முடியாது. ஓவர் வந்து என்னன்னா இடன் அண்ட் கஷிஷ் வந்து எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், இதை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். ஸோ நம்ம குரூப்ல யார் வந்தாலும் நம்மளுக்கு தான் சேஃப். இப்ப நீ ஆனாலும் சரி நான் ஆனாலும் சரி நம்மளுக்கு தான் வந்து சேஃப். ஸோ எதுக்கு வந்து யார் ஆனா என்ன அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கேட்கறாங்க. கரெக்டான பாயிண்ட் தானே. ஆனா கரனுக்கு வந்து இதுல ஒப்புதலே இல்லை. வந்து ஸ்ருதிகா கிட்ட சொல்றாரு, நம்ம வந்து என்ன முன்னாடி ஒத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. இல்ல கரெக்ட் எல்லாமே, ஆனா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கரனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அவர் கோமா போறாரு. என்னன்னா வந்து நீ ஸ்டார்டிங்ல சும்க்கு சப்போர்ட் பண்றேன்னு ஒத்துக்கிட்ட, இப்ப வந்து சும்க்கு கொடுக்க மாட்டேங்கிற, உனக்கு வந்து ஈடன் கஷிஷ் முக்கியமா இல்ல சும் முக்கியமா உனக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாரு. சோ இப்ப கொடுக்க மாட்டேன்னு ஸ்ருதிகா உட்காந்துட்டாங்க. சும்மா வந்துட்டு அவங்களோட பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட், அவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்கிறதுனால நான் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாது, ஃபைன்னு சொல்லிட்டு சும்மா என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட இருக்கிறதையும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதிகாக்கு. ஸோ ஸ்ருதிகாக்கு அவங்களுக்கு இன்னும் ஃபில் ஆகுது நிறையா. இப்போ வந்து ஷில்பா சும் எல்லாரும் வந்து ஸ்ருதிகாவை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. இடன் கஷிஷ் எல்லாருமே வந்து ஸ்ருதிகாவை ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஈஷா வந்து எடுக்க ட்ரை பண்றாங்க. எல்லாரையும் தள்ளி விட்டு இவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலி என்ன ஆகுது, திக்விஜய் வந்து கொஞ்சம் என்னோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து அவர் ட்ரெஸ்ல இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு, ஆர்டிபிஷியல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. சோ வந்து திக்விஜய் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சாத் வந்து ஜட்ஜா இருக்காருல ரஜத், அவர்கிட்ட வந்து சில பிரச்சனைகள் பண்றாங்க. வாழைப்பழத்தை எடுத்து தூக்கி எறிகிறது, அவர் வாழைப்பழம் சாப்பிடறது எடுத்து புடுங்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. அடுத்தது இவங்க சாராவும் வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி சாராவையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. சோ இந்த மாதிரி 3 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ண ஆளுங்க அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஸ்ருதிகாவோட பேக்ல போடுறாங்க. சோ ஸ்ருதிகாவையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க விவியனும் அவினாஷும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் வந்துருச்சு, யாரு வந்து டைம் கார்டுன்னு டிசைட் பண்றதுக்கு பிக் பாஸ் கேட்டாரு ரஜத்தை, உன்னோட முடிவை சொல்லுன்னு சொல்லிட்டு. சோ 2 பேரோட பேஸ்கெட் இருக்கு, விவியன் பேஸ்கெட், அதுக்கப்புறம் ஸ்ருதிகாவோட பேஸ்கெட், இவங்க 2 பேர் தான் இருக்கு. இதுல யாரு நிறைய இருக்குன்னு பார்த்தா ரொம்ப எவிடென்டா தெரியுது ஸ்ருதிகா தான்.
இப்போ வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க திக்விஜய் தான் வந்து அவங்களுக்கு நிறைய போட்டாங்க, ஸோ ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ண பர்சன் வந்து கொண்டாந்து போடக்கூடாது, ஸோ அதனால அவங்களை குவாலிஃபை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரஜத் சொல்றாரு ஒரு டிஸ்குவாலிஃபை பண்ண பர்சன் கொண்டாந்து போட்டாரு, அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனாலும் வந்து ஸ்ருதிகா தான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபேரா டிசைட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்றாங்க. கரண்லாம் வந்து தூக்கிலாம் செலிப்ரேட் பண்றாரு ஸ்ருதிகாவை. அவருக்கு இஷ்டமே இல்லைன்னு சொன்னாரு, ஆனா ஸ்ருதிகாவை வந்து தூக்கிக்கிட்டு சுத்துறாரு. இந்த மாதிரிலாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் வந்துட்டாரு. வந்து கரண் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண் எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இவர் கரண் சொல்றாரு, ஆமா பிக் பாஸ் ஐ எம் டிசப்பாயிண்டட். உடனே ஸ்ருதிகா டிசப்பாயிண்டடா, எதுக்கு டிசப்பாயிண்டட், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிக்கிறாங்க. உடனே ஸ்ருதிகா நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், ஆமா பிக் பாஸ் நான் டிசப்பாயிண்டட், நாங்கெல்லாம் சும்க்கு தான் டிசைட் பண்ணோம், ஆனா கடைசியில ஸ்ருதிகா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஸ்ருதிகாக்கே ஆச்சரியமா இருக்கு, ஏன் நம்ம குரூப்ல யாரு வந்தா என்ன, என்னோட ப்ரையாரிட்டி வந்து சும் தான் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஷில்பா சொல்றாங்க, அவங்க எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, சோ நீ வந்து உன் ப்ரையாரிட்டி இப்போ ஈடன் அண்ட் கஷிஷா தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, இல்ல நான் கண்டிப்பா வந்து என்னோட ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சும்முன்றதுதான் தெரியுமே அப்படின்னு. ஷில்பா சொல்றாங்க, ஓகே உன் ப்ரையாரிட்டி சும்மு, அப்ப நாங்களாம் கிடையாதுல்ல அப்படின்றாங்க. எங்களோட பிரச்சனை அதுதான், இப்ப சும் செலக்ட் ஆனானா கரண் ஷில்பா வந்து ப்ரையாரிட்டி, ஸ்ருதிகா செலக்ட் ஆனானா சும் மட்டும் தான் ப்ரையாரிட்டி. சோ அந்த செகண்ட் பிளேஸ் யாருக்கு போகுது, இப்ப நாமினேஷன் சேவிங்னு வந்து அவர் 2 பேருக்கு தான் கொடுப்பாங்க. சோ அந்த 2 பேர்ல யார் யாரை சூஸ் பண்ணுவா அப்படின்றதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. இதுதான் ஷில்பாக்கும் பிரச்சனை, கரனுக்கும் பிரச்சனை. சோ கரனும் அதுக்குதான் சண்டை போட்டு இருக்காரு. அண்ட் கரண் இன்னும் சும்மா வந்துட்டு டைம் கார்டு ஆனா இது வந்து கிட்டத்தட்ட கரனே டைம் கார்டு ஆன மாதிரி, சும்மா வந்து எப்படினாலும் ஆட்டி வைக்கலாம். இது நடக்கலன்றதுதான் வந்து கரனுக்கு ரொம்ப வருத்தம். அண்ட் இது வந்து ஸ்ருதிகா வந்து கொடுத்திருந்தா ஆயிருப்பா அப்படின்னு. ஸ்ருதிகா என்ன சொல்றாங்க, நான் கொடுத்திருந்தாலும் நீ ஆயிருக்க மாட்டேன், ஏன்னா அவங்க கிட்ட நிறைய இருந்தது, அதனால நீ ஆயிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் 75% ஆஃப் த இது வந்து இவங்க கொடுத்தது, கஷிஷ் அண்ட் ஈடன் கொடுத்தது, அதனால அதை எடுத்து நான் உனக்கு கொடுக்க முடியாதுன்றதுதான் அவங்க வாதம். அவங்க வந்து ரொம்ப நியாயமா தான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நான் யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவங்களதான் சேவ் பண்ணுவேன், ஆனா வந்து எல்லா டாஸ்க்லயும் நான் ரொம்ப ஃபேரா இருப்பேன், இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி பார்க்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப ஃபேரா இருப்பேன், நான் ஃபேரான டைம் கார்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ பிக் பாஸ் வந்து விளையாடுறாரு எல்லாரோடய இறங்கி. என்ன சொல்றாருன்னா, கரனுக்கு சும் வந்து டைம் கார்டு ஆகணும், விவியனுக்கு ஈஷா டைம் கார்டு ஆகணும், ஆனா ஸ்ருதிகாவுக்கு வந்து ஈஷா அண்ட் விவியன் மட்டும் டைம் கார்டு ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதிகா வந்து ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாஸ், இதுதான் நானும் சொல்றேன், எனக்கு பொறுத்த வரைக்கும் ஈஷா அண்ட் விவியன் வந்து டைம் கார்டு ஆயிடக்கூடாது, ஏன்னா அவங்க டீம்ல வந்து நிறைய பேர் வந்து நாமினேஷன்லயே வரல, முக்கியமா ஈஷாலாம் 7 வீக்ஸா நாமினேஷன்லயே வரல. சோ இப்போ அவங்க நாமினேஷன்ல வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க, அதனால இவங்க டீம்ல இருந்து யாராவது வந்தாதான் அது தப்பிப்பாங்க, இல்ல அவங்க டீம்ல இருந்து யாராவது வந்தா கண்டிப்பா ஈஷா வந்து சேவ் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க. இதுதான் ஸ்ருதிகாவோட பிளான். ஈஷாலாம் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட போகாமலே 7 வாரமா தப்பிச்சுட்டு இருக்காங்க. சோ இதுதான் வந்து ஸ்ருதிகாவுக்கும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சோ ஈஷாவை வந்து நாமினேஷன்ல வர வைக்கணும் அப்படின்றதுதான். அண்ட் பிக் பாஸ் சொல்றாரு, யாரன் ஷில்பாச்சும் அண்ட் விவியன் அவினாஷ் ஈஷா இவங்களோட கேங் வந்து எதுக்கு வந்து ஆகலைன்னா, இவங்க கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு, லாயல்ட்டி இருக்கு, ஸ்ருதிகா கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. அதாவது ஸ்ருதிகா கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப்பும் இல்லையா, லாயல்ட்டியும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரியா வந்து பிக் பாஸ் பேசுறாரு. பிக் பாஸ் வந்து ஏன் சொல்வார்ல, நரேட்டிவ் செட் பண்ணாதீங்க, நரேட்டிவ் செட் பண்ண. பிக் பாஸ் வந்து ரொம்ப அழகா ஸ்ருதிகா மேல எப்போ பார்த்தாலும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாரு. என்னன்னா வந்து ஸ்ருதிகா ஒரு கன்ஃபியூஸ் பர்சன், ஸ்ருதிகாக்கு லாயல்ட்டி இல்ல, ஸ்ருதிகாக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, யாரு கூடயும் வந்து ஒழுங்கான ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து எப்போ பார்த்தாலும் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பிக் பாஸ். சோ இங்க வந்து கண்டெண்டர்ஸா வந்து மத்தவங்க மட்டும் இல்ல, பிக் பாஸ்மே பிளே பண்ணிட்டு இருக்காரு ஸ்ருதிகாக்கு எதிரா. அது ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல, ஏன் இவ்வளவு பயாஸ்டா ஸ்ருதிகாக்கு எதிரா வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து தெரியல. சோ இந்த டாஸ்க் நடுவுலயும் வந்துட்டு கரண் போயிட்டு விவியன் கிட்ட கேட்கிறாரு, நீ வந்து சும்க்கு சப்போர்ட் பண்ணு, நீ வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கிறது கொடு அப்படின்னு சொல்லிட்டு. சோ சும் ஓவர் ஸ்ருதிகா அப்படின்னு வரும்போது நான் சும்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ இந்த பாயிண்டையும் வச்சுட்டு விவியன் கிட்டயும் வந்து அவர் பேசியிருக்காரு, உன் பாஸ்கெட்ல இருக்கதும் கொடுத்துருன்னு. ஆனா கடைசி வரைக்கும் விவியன் கொடுக்கல. பிக் பாஸ் வந்து ஈடன் அண்ட் கஷிஷ் கிட்டே கேக்குறாங்க, நீங்க வந்து இது பண்ணது வந்து உங்களோட பெனிஃபிட்காக தானேன்ற மாதிரி. ஈடன் வந்து நோ அப்படின்ற மாதிரி மண்டையாடுறாங்க, ஆனா கஷிஷ் வந்து எஸ் கண்டிப்பா எங்களோட பெனிஃபிட்காக தான் அப்படின்னு. சோ கஷிஷ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸ்ருதிகா வந்து அவங்கள சேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா ஸ்ருதிகா அங்கேயே அந்த ஓப்பன் ஸ்பேஸ்லயே நின்று ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க, நான் நாமினேஷன் வரும்போது என் குரூப்பை தான் பார்ப்பேன், மத்தபடி மத்த நேரங்கள்ல நான் எல்லா விஷயத்திலும் ஃபேரா இருப்பேன்னு சொல்லி அவங்க கத்தி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, எனக்கு வந்து நான் ஒரு குரூப்ல தான் இருக்கேன், ஆனா வந்து அதுல ப்ரையாரிட்டி யாருன்னு கேட்டா சும் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல லாயல்ட்டி இல்லைன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்காருல்ல. சோ அதுக்காக அவங்க இந்த பதில கொடுக்குறாங்க. சோ இப்ப ஸ்ருதிகா டைம் கார்டு ஆனது வீட்டுல இருக்க யாருக்குமே பிடிக்கல. சும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க ஸ்ருதிகாக்கு, சும் கொஞ்சம் இல்ல நல்லாவே சப்போர்ட் பண்றாங்க, அவளை பத்தி புரியுது எனக்கு, அவ என்ன பண்றான்னு எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சும் சொல்லிட்டு இருக்காங்க. அவினாஷ் ஈஷா எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. முக்கியமா அவினாஷ்லாம் வந்து இவ தான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், இவ போய் வந்துட்டா டைம் கார்டா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காது. கரனுக்குமே வந்து சுத்தமா விருப்பம் இல்ல. அண்ட் அவர் சாப்பிடும் போதும் சொல்றாரு, நான் எதுக்கு செலிப்ரேட் பண்ணேனே தெரியல அவளோட ஹாப்பினஸ், ரஜத் வந்து ஆக்சுவலி ஃபேரா டிசைட் பண்ணால, அதுக்காக தான் நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கரண் சொல்லிட்டு இருக்காரு. பாவம் இதுல வந்து ஸ்ருதிகா பிள்ளை
அழுதுச்சு, எல்லாரும் இப்படி பண்றாங்களே நம்மள அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பாவமா இருந்தது அது பாக்குறதுக்கே. இப்ப அவினாஷ் வந்து ஸ்ருதிகாவை நிக்க வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஈடன் கஷிஷ்லாம் ஹெல்ப் பண்ணி நீ வந்துட்ட டைம் கார்டா, இப்போ வந்து நீ நாமினேஷன் வரும்போது யாரை சேவ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, நான் விளையாடுவேல அப்போ நீ பாரு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. உடனே அவினாஷ் வந்து, ஓ அப்போ உன் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீ யார் உங்ககிட்ட நல்லா இருக்காங்களோ அந்த டைம்ல நீ அவங்களை சூஸ் பண்ணுவ இல்லையா அப்படின்ற மாதிரி. உடனே ஸ்ருதிகா திரும்ப அதான் சொல்றாங்க, நான் விளையாடும் போது நீ பார்த்து தெரிஞ்சுப்ப. ஏன் இவங்க மட்டும் சொல்லணும்? இவங்க எல்லாம் சொல்லிட்டா செஞ்சாங்க, யார் யார் என்னென்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டா செஞ்சாங்க. ஏன் ஸ்ருதிகாவை மட்டும் இந்த கேள்வி டைரக்டா கேட்கறாங்க? வேற யாருக்காவது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டுச்சா? சும்மோட மண்டைய கல்வை வந்து கரண் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நீ என்ன, ஏன் அவ வந்து இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி. சும் சொல்றாங்க, இல்ல அவ கரெக்டா தான் இருக்கா, அவளுக்கு உங்களுக்கு புரியலையா, அவ வந்து அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, சோ இடன் அண்ட் கஷிஷ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சோ அவங்கள நான் ஏமாத்த முடியாதுன்னு அவ சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சும் சொல்றாங்க, இப்ப யார் என்ன இப்ப என்ன அவ வின் பண்ணாலும் நம்ம தானே, நம்ம குரூப்ல ஒருத்தி தானே அவ அப்படின்னு சொல்றாங்க. உடனே கரண் வந்து என்னெல்லாம் வந்து அவ குரூப்ல வந்து சேர்த்துக்க வேணாம்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு திமிரா. ஆனா அவ குரூப்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு வந்து அவள வந்து நீதான் ப்ரையாரிட்டியா நினைக்கிறா, அவளுக்கு வந்து நீ கூட ப்ரையாரிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் திக்விஜயும் வந்து நடுவில் என்ன பேசுறாருன்னா, அவங்களோட இன்டென்ஷனே ஸ்டார்டிங்ல இருந்து என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். சும்மா வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்துறீங்களா எல்லாரும், அவளை பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவர் சொல்றாரு, திக்விஜய் சொல்றாரு, நான் நினைக்கிறத சொல்றேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க என்ன சேவ் பண்ணலனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாமினேஷன்ல இருந்து சேவ் பண்ணலனா கூட எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி திக்விஜயும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அப்போசிங்கா இப்ப கரண், திக்விஜய் எல்லாருமே வந்து ஈஷா எல்லாருக்குமே வந்து செம்ம பொறாம ஸ்ருதிகா மேல. ஸ்ருதிகா டைம் கார்டு ஆனது வந்து இந்த வீட்டுல யாருக்குமே சுத்தமா பிடிக்கல. இப்ப என்ன பண்றாங்க, சும்மா வந்து கரணை கூட்டிட்டு வந்து உட்காரிச்சு பேச வைக்கிறாங்க. இவங்களோட மனசுல என்ன இருக்கு, ஸ்ருதிகா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. சோ அப்ப ஸ்ருதிகா வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க கரனுக்கு, இங்க பாரு அவங்க 2 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, சோ அவங்கள மீறி நான் வந்து இதை கொடுத்துருந்தேன்னா அது ஃபேரா இருந்திருக்காது, அதனால நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க முன்னாடியே வேர்டும் வாங்கிட்டாங்க, நான் கொடுத்தா நீ கொடுக்க கூடாதுன்னு வேர்ட் வாங்கிட்டாங்க, நான் பண்ணல. அண்ட் என்னோட நாமினேஷன் அப்படின்னு நான் வரும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ப்ரையாரிட்டி சும் தான், ஓகேவா? ஸோ சும்மா தான் நான் சேவ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து உங்க கூட நான் உட்காந்து தொலைச்சிருக்கேன், ஸோ அந்த கருமத்துக்காக நான் உண்மையா சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த விஷயம் சொல்லும் பொழுது அப்படியே கரனுக்கு வந்து சாணியில செருப்பை முக்கி பலார்னு அரைஞ்ச மாதிரி தான் வந்திருக்கும். நம்மளுக்கு வந்து கரனோட ஃபேஸை காட்டல அந்த டைம் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா நிஜமாவே ஒரு நல்ல மனசாட்சி உள்ள மனுஷனா இருந்தா அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஹர்ட் ஆயிருச்சா, இந்த மாதிரி பொண்ணியா நம்ம இப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆயிருக்கும். சோ அவங்களோட தேர்ட் ப்ரையாரிட்டி யாரு பாருங்க, திக்விஜயா. ஏன்னா திக்விஜய் வந்து என் கூட நல்லா ஜெல் ஆகுறாரு, சோ நான் அவரை சேவ் பண்ணுவேன். ஃபோர்த் வந்து ஷில்பா, அதுக்கப்புறம் தான் கஷிஷையும் ஈடனையும் நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அழகா அவங்களோட எந்த மாதிரி ரேங்கிங்ல சேவ் பண்ணுவேன் அழகா போட்டு காட்டுறாங்க. அவங்க அதுக்கப்புறமும் வந்து அவங்களை தப்பு சொல்ல முடியுமா, அவங்க எவ்வளவு கிளாரிட்டியோட இருக்காங்க. அண்ட் அவங்க சொல்றாங்க, கேம்னு வரும்பொழுது நான் ரொம்ப ஃபேரா இருப்பேன், நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன், நம்ம குரூப் ஆளுங்களுக்குலாம் நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன், ஆனா நாமினேஷன் சேவிங்னு வரும்பொழுது திஸ் இஸ் மை லைன் ஆஃப் ஆர்டர்னு சொல்லிட்டு அழகா போட்டு காமிச்சிட்டாங்க. சோ நம்ம குரூப்னு பேசுறாங்க. அப்ப கரண் வந்து இப்பதான் நீ நம்ம குரூப்னு பேசுற, நீ இதுக்கு முன்னாடி பேசி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க, எப்பவுமே வந்து நான் நம்ம குரூப் தான் நினைச்சிருக்கேன், ஸ்டார்டிங்ல உனக்கும் எனக்கும் சில பிரச்சனை வந்ததுதான், நான் அதையே உனக்கு நேராவும் சொல்லிட்டேன், ஆனா நம்ம குரூப்ல வந்து ஒருத்தர் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கிறது தப்பா, எனக்கு சும்மா ரொம்ப பிடிக்கும், சோ சும் மேல ஒரு அதிகமான லெவல்ல பாசம் இருக்கு, எனக்கு வந்து டைம் வார்ட் ஆகுறது முக்கியம் தான், ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே போறது அளவுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப கிளியரா கிளாரிட்டியோட இருக்காங்க. ஆனா வந்து இந்த செல்ஃபிஷ் கரண் அண்ட் செல்ஃபிஷ் திக்விஜய் எல்லாம் வந்துதான் அதை அப்படியே மேனிபுலேட் பண்ணி ஸ்ருதிகா வந்து தப்பா காட்டுறாங்க. சோ இதெல்லாம் பார்த்த பிறகுமா வந்து ஸ்ருதிகா ஒருத்தரால வெறுக்க தோணும் எனக்கு நிஜமாவே தெரியல. சோ இது முடிச்சும் வந்துட்டு கரண் போயிட்டு விவியன் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு, நீ வந்து சும்க்கு தானே சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. அதுக்கு விவியன் சொல்றாரு, நான் ரொம்ப கிளியரா சொல்றேன், ஸ்ருதிகாவா சும்மா அப்படின்னு கேட்டா நான் வந்து சும்க்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னேன், மற்றபடி சும்முக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லையே நீ சொன்னிய அப்படின்னோடனே, இல்ல நீயா எதனா யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்காது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு விவியன் சொல்லிடுறாரு. அண்ட் ஈஷாவும் ரஜத்தை கேட்டுட்டு இருக்காங்க, நீ வந்து கனெக்ஷன்ஸ் பேசிஸ்ல தானே வந்து சேவ் பண்ற, யாருக்கு என்னன்னாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதை நினைச்சுதான் நீ வந்து சேவ் பண்ற, அந்த கேம்ல பிளே பண்ணிருக்க. அப்ப திக்விஜய் வந்து அவரோட எங்க கிட்ட இருந்து புனிங்கி அந்த பேஸ்கெட்ல போனப்போ நீ திக்விஜய் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கோம்ல, ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவர் எடுக்கிறாருல, சோ நீ டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு அதனால நான் வந்து ஸ்ருதிகாவை டிஸ்குவாலிஃபை பண்ண நீ சொல்லிருக்கணும்ல. ரஜத் கேக்குறாரு, திக்விஜய் பண்ண தப்புக்கு நான் இப்ப ஸ்ருதிகாவை பழி வாங்க முடியும், ஸ்ருதிகா என்ன பண்ணா, சோ வந்து அது வந்து கரெக்டா இருக்காது, அது ஃபேரா இருக்காது, சோ நான் ஃபேரா இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொன்னாரு. வெரி குட் டெசிஷன், இந்த விஷயத்துல ரொம்ப ஃபேரா நடந்துக்கிட்டது வந்து வெரி குட் டெசிஷன். இப்போ ஈஷாவா இருந்தா அதை வந்து அப்படியே குழப்பி மாத்தி போட்டு எங்கடான்னு அவங்க டீமை தான் வின் பண்ண வச்சிருப்பாங்க. குட் தட் இட் டிட் நாட் ஹேப்பன். இப்போவாது வந்து கேம் வேற மாதிரி போகும். கொஞ்சம் ஈஷாலாம் வந்து நாமினேஷன்ல வருவாங்க, 7 வாரமா மக்களை சந்திக்காமலே ஒரு ஆள் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க, சோ வந்து மக்களை சந்திக்கிட்டோம், அந்த மாதிரி மாறிச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வந்து இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு வந்து இந்த எபிசோட்ல என்னென்ன
பிடிச்சது, என்னென்ன பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம். Until then, it's bye from Gemma. Take care.